கில்லி பேனரை கிழிச்ச தல ரசிகர் அஜித் ரசிகரோட தாராள மனசு வைரலாகும் வீடியோ. சினிமாவோட உச்ச நட்சத்திரமான அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரோட பிறந்தநாள அவரோட ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க. அப்போ நடந்த சம்பவம் தான் விஜய் ரசிகர்கள் மத்தியில கோவத்தை ஏற்படுத்தி இருக்குது. இது தொடர்பான வீடியோ இணையதளத்துல வைரல் ஆகிட்டும் வருது. நடிகர் விஜயோட கில்லி திரைப்படம் அண்மையில ரீ ரிலீஸ் ஆகி பல தியேட்டர்கள்ல வெளியாகி கொண்டாடிட்டு வராங்க. 2004ஆம் ஆண்டுல வெளியான படம் அப்படின்னா கூட இப்ப வரைக்குமே அந்த படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது. ரசிகர்களும் கில்லி திரைப்படத்தை தியேட்டர் உற்சாகமா பாத்துட்டு வராங்க. வசூலையும் குவிச்ச வண்ணம் இருக்குது. தியேட்டரோட உரிமையாளர்களுக்கும் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் வசூல் கிடைச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த நிலையில மே 1 அன்னைக்கு அஜித்தோட பிறந்த நாள் ஸ்பெஷலா அவர் நடிச்ச தீனா, அமர்கலம் உள்ளிட்ட படங்கள் ரீ ரிலீஸ் ஆகி இருக்குது. சென்னை திரையரங்குகள்ல ரசிகர்கள் அஜித்தோட கட் அவுட் வச்சு கொண்டாடினாங்க. சென்னை ரோஹிணி திரையரங்கத்துக்கு உள்ள பட்டாசு வெடிச்சு உற்சாகமா தீனா படம் பார்த்திருக்காங்க. அதே போல சென்னை காசி திரையரங்குல அஜித்தோட ரசிகர் ஒருத்தர் விஜயோட கில்லி படத்தோட போஸ்டரை கிழிச்சு இணையதளத்துல தீயா பரவிட்டு வந்துச்சு. இத பார்த்த விஜய் ரசிகர்கள் கொந்தளிச்சாங்க. இதுக்கிடையில கில்லி பட போஸ்டர் கிழிக்கப்பட்டது தொடர்பா தியேட்டர் மேலாளர் ராம்ராஜ் காவல்துறையில புகார் கொடுத்திருந்தாரு. அந்த புகாரின் அடிப்படையில அந்த பேனரை கிழிச்சவர் கைது செய்யப்பட்டு விசாரணையும் நடந்துட்டு வருது. இந்த சூழ்நிலையில நான் காசி தியேட்டருக்கு தீனா படம் பார்க்க வந்தேன். அப்போ அங்க கில்லி படம் பேனர் இருந்துச்சு. ஒரு ஆர்வத்துல கையில இருந்த பைக் சாவியால பேனரை கிழிச்சிட்டேன். இதன் மூலமா அண்ணன் விஜய் அவங்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்கள் கிட்டையும் நான் தலைவணங்கி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவத்துல இனி ஈடுபட மாட்டேன் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அஜித்தோட ரசிகர் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு. இந்த வீடியோவை விஜய் ரசிகர்கள் இணையதளத்துல ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று அஜித்தோட ரசிகர்கள் ஒட்டுமொத்த சினிமாவை நெகிழ செஞ்சிருக்கிறாங்க. அதாவது கில்லியோட பேனர் வச்சு ஆரம்பத்துல பால் அபிஷேகம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரே நேரத்துல தளபதிக்கு அபிஷேகம் செஞ்சு தாங்கள் ஒன்றாக இருக்கிறதா நெகிழ வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அஜித் ரசிகர் ஒருத்தர் விஜயோட பேனரை கிழிக்க செஞ்சிருக்கிறாரு. அடுத்த 1 மணி நேரத்துல மீண்டும் புதிய பேனரை வச்சிருக்கிறாங்க விஜயோட ரசிகர்கள். எங்களுக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் இல்ல, எப்பவுமே தளபதி ஒண்ணுதான் அப்படின்னு இணையதளத்துல பேசிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. காலைல 11 மணிக்கு நான் பசங்களோட காசு தியேட்டர் படம் பார்க்கலாம்னு வந்தேன். தீனா படம் பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது. ஒரு ஆர்வத்துல பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக கையில பைக் கீச்சன் வச்சிருந்தேன். அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட மாட்டேன். பல வழியும் மன்னிப்பு